இப்போ உடல் தூய்மையாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அன்றாடம் குளிக்கணும். அன்றாடம் நாம குளிச்சு, அதுக்கு சில பொருள்களை நம்ம பயன்படுத்துறோம். உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நிறைய வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு நல்லா உடம்ப நல்லா குளிச்சு, நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டா கம 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 கமன்னு இருக்கும். சரி, உடம்ப இவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமே, மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? மனசு எப்படிங்க சுத்தம் பண்றது? அது என்ன உள்ள போய் நம்ம என்ன சர்வீஸா பண்ண முடியும்? இல்ல அத கழட்டி கழுவி, அத திரும்ப மாட்டி அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு வேலை இருக்கா? அப்படின்னா இல்ல தான். அப்போ மனச சுத்தமா வச்சுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, மனதை தூய்மைப்படுத்துவதற்கு இறைவனுடைய அருளாளர்கள் அருளிச் செய்திருக்கக்கூடிய இது போன்ற பதிகங்களை, பாடல்களை பாராயணம் செய்தால் மனம் தூய்மையாகும். அதுக்கு தான் பெரிய பெரிய சோப்பு கட்டி மாதிரி நமக்கு குடுத்துருக்குறாங்க. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அலங்காரம், அனுபூதி இதெல்லாம் என்ன?